ஓகே, நான் பிஃபோர் நான் வந்துட்டு ஹவு டு பிகம் சேர்மன் அண்ட் earn 20,000 ஷேர் பண்ற முன்னுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் த சக்சஸ் கோட் பை ஆந்தனி ராபின்ஸ். ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னாக்கா, நம்ம வந்து லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா ஃபைண்ட் சம் ஒன் ஹூ ஹேவ் அச்சீவ் வாட் யூ வாண்ட் அண்ட் காப்பி வாட் தே டூ அண்ட் யூ வில் அச்சீவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பாத் சின்ஸ் ஜூன் அண்டில் டுடே ஐ பிகம் a chairman. Okay, so not even 1 month I shoot, not even 1 month I drop. அப்ப that's a really success formula. Okay, so அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். So you just follow that, then நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும், become a chairman. அது மட்டும் இல்ல, you going to earn a minimum of 20,000 ringgit. சரிங்களா? ஸோ அப்ப எவ்ரி திங் இஸ் ரெடி, த கம்பெனி சிஸ்டம் ப்ராடக்ட் எல்லாமே ரெடியா இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப ப்ராடக்ட் பத்தி எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகே, தட்ஸ் வை நம்மளோட ப்ரெசன்டேஷன்ல வி ட்ரை டு மினிமைஸ் த டைம். நம்ம லீடர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், வி வாண்ட் டு ட்ரை டு மினிமைஸ் த டைம் ஆஃப் ப்ரெசன்டேஷன் வித்தின் an hour முடிக்கிற மாதிரி. வி ஒன்லி கோயிங் டு கவர் 20 minutes on the product and 40 minutes really on the business. Because why? Here is a real business. IMC is a real business because the company is so successful கடந்த 18 வருஷமா because the products work. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா fantastic product, no doubt. நம்மளும் கடந்த ஒரு வாரம் 13 மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனி, right? So அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா now we are going more into the business. அதுதான் நம்ம இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா end of the day இன்னைக்கு இங்க உள்ளுக்கு வர்றவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷமா 10 மாசமா 8 மாசமா 6 மாசமா 5 மாசமா சஸ்டெயின் பண்ணி இருக்காங்க அப்படின்னா these people want to see money, right? So அப்ப பிஃபோர் நான் அந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டிங் பிளானை ஒரு வாட்டி நான் லான்ச் த்ரூ பண்ணிக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மை செஷன்ல பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு டீட்டெயிலாக நான் செய்ய மாட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு உள்ள செஷன் ஐ வில் கோ வெரி டீட்டெயில் ஆன் த மார்க்கெட்டிங் பிளான். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் எப்பவும் பேசுறது தான். ஜாயினிங் வந்து 50 ringgit இஸ் ஸ்டார்ட் கிட் அண்ட் ப்ரிஃபர் கஸ்டமர் 20 ringgit. ஸோ இதெல்லாம் ரினியூவல். ஓகே, ஜாயின் இப்போ நிறைய பேத்துக்கு வந்து ஆல்ரெடி 1 year ஆயிடுச்சு. ஸோ ரினியூவல் 20 ringgit. ஓகேங்களா? நோ 50 ringgit. 50 ringgit ஃபர்ஸ்ட் டைம் தான். ரினியூவல் 20 ringgit. அதே மாதிரி ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ரினியூவலும் 20 ringgit தான். ஸோ உங்க டேட் அங்க வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல வந்து வந்துடும் கிளிக் டு ரினியூ. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே ஆன்லைன்ல பேமெண்ட் கட்ட வேண்டியதான். அப்படி உங்களுக்கு ஆன்லைன் சேவி இல்ல தெரியல அப்படின்னாலும் நீங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு கூட கட்டலாம். ஓவர் த கவுண்டர் கேஷ் கொடுத்து அவங்க செய்வாங்க. இல்லை அப்படின்னா உங்க அப்ளைன் கிட்ட சொல்லுங்க, அவங்களோட ஆன்லைன் பேங்கிங் வச்சு அவங்க பே பண்ணலாம். நீங்க கேஷ் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். சரிங்களா? நான் அப்கோர்ஸ் இந்த 1 BV 1 ringgit வந்து நிறைய பேத்துக்கு குழப்படி உண்டாவுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி கணக்குல பண்றாங்க அப்படின்னாக்கா 49 வெள்ளினா ஒரு அலவர 49 வெள்ளினா 49 BV அப்படின்னு கணக்கு பண்ணாங்க. நோ, அதாவது 49 வெள்ளினாக்கா யூ நீட் டு டிவைட் பை 2.33, அது 21 BV. அப்ப ஏன் இங்க ஒரு BV 1 ringgit வச்சிருக்கேன்னா 21 ringgit சொல்லும் போது 21 BVன்னு சொல்லும் போது 21 ringgit அதுதான் வந்து போனஸா பே பண்றாங்க. right? So I hope நீங்க don't get confused with 49 ringgit means 49 BV. அப்படி இல்லை, நீங்க டிவைட் பண்ணணும். 2.33ல பண்ணனா தான் உங்களுக்கு அந்த BV கிடைக்கும். ஸோ அப்ப 21 BVன்னு சொல்லும் போது இஸ் 21 ringgit. அப்ப 1 BV to 1 ringgit. இதுதான் அதோட கல்குலேஷன், அதான் ஃபார்முலா, ரைட்? ஸோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த 2.33 விட்டுருங்க. ஏன்னா கம்பெனி வந்து பிவி எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. நீங்க போய் டிவைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட கிளையன்ட்ஸ் ப்ராஸ்பெக்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்டும் பிவி கம்பெனி செட் பண்ணிட்டாங்க. இப்போ பேசிலுக்கு வந்து 26 வெள்ளினா 11 பிவி, சீபக்தனுக்கு 76 வெள்ளினா 33 பிவி, எலோவராக்கு 49 வெள்ளினா 21 பிவி. தேர் ஆல்ரெடி ப்ரீசெட். அப்ப பிவில எனக்கு என்ன கிடைக்குது? அப்ப அதுதான் ரிங்கிட். ஸோ அப்ப எப்போ சொல்ற மாதிரி இஸ் அக்யூமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட். இது நம்மளோட செல்லிங் பாயிண்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிட்ட நீங்க போய் உட்காந்து பேசுனீங்கன்னா இந்த பாட்டை ஹைலைட் பண்ணுங்க. நான் பெரும்பாலும் இதை தான் நான் ஹைலைட் பண்ணுவேன். இட்ஸ் அக்யூமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட். எந்த மலேசியால ஒரு 3000 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு. மலேசியால MLM வந்து 53 வருஷம் ஆயிடுச்சு. யாருக்கிட்டுமே வந்து இந்த அக்யூமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட் சிஸ்டம் கிடையவே கிடையாது. அப்ப இது வந்து நம்மளோட ஒரு செல்லிங் பாயிண்ட்.
ஓகே. சோ ஏன்னா நிறைய கம்பெனில வந்து நிறைய பேர் இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா 90 விழுக்காடு எம்எல்எம்ல ஃபெயில் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு நீங்க இதை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகேங்களா. சோ இன்னொரு கம்பெனில ஆக்டிவா நல்லா சக்சஸா செய்யறவங்கிட்ட போய் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுல அவங்க சக்சஸா இருக்காங்க விட்டுட்டு வர மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஃபெயில் பண்ணியிருக்காங்க. ஃபெயில் பண்றது சொல்றதோட யாரும் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஃபெயில் பண்ண கிடையாது, எல்லாம் கிவ் அப் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் பீப்புள் வந்து காசை பேஸ் பண்ணி பூந்திருப்பாங்க, இல்ல ப்ராடக்ட் பேஸ் பண்ணி பூந்திருப்பாங்க, இல்ல கம்பெனி பேஸ் பண்ணி பூந்திருப்பாங்க. ஸோ அப்ப அதனால வந்து அந்த மைண்ட் செட் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா கிவ் அப் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அக்யூமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட். அப்ப எப்படிங்க 150 பிவி அக்யூமுலேட்டட். அப்ப இந்த மாசம் 50 செஞ்சாங்கன்னா கேரி ஃபார்வர்ட் the month you reach under 50 PV உங்களுக்கு 10 விழுக்காடு போனஸ். இதே நீங்க சொல்லலாம் மத்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாசம் 50 செஞ்சீங்கன்னா மறு மாசம் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 திருப்பி அந்த மாசம் ஓடுவாங்க டார்கெட்டை முடிக்கிறதுக்கு. இங்க அப்படி கிடையாது. யூ கேன் டேக் யுவர் ஓன் ஸ்வீட்டா. அப்ப எப்ப நீங்க அண்டர் 50 பி ரீச் பண்ண அந்த மாசம் யூ earn the 10%. அப்ப அண்டர் 50ல இருந்து 1499 யூ பிகம் 10% ஸ்டார் அசோசியேட். தென் 1500 பிஜிபிவில இருந்து 4999 20%. ஓகேங்களா. சோ அப்ப இதுவும் அக்யூமுலேட் தான். தென் அதே மாதிரி 5000 பிவில இருந்து 9999 பிவி வந்து 25 விழுக்காடு. தென் 10,000 பிவிக்கு மேல 30 விழுக்காடு. ஓகேங்களா. சோ அப்ப நீங்க வந்து 25 விழுக்காடு வரைக்கும் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பிலோ சூப்பர் ஸ்டார் லெவல் அசோசியேட் 10ல இருந்து 25 விழுக்காடு மந்த்லி பச்சு 75 பிவி இஸ் மெண்டட்டரி டு கெட் இன்சென்டிவ். இதுதான் அந்த மெயின்டெனன்ஸ். அங்க பாருங்க கிளியரா மெண்டட்டரி டு கெட் இன்சென்டிவ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு போனஸ் இருக்கும் 15 வெள்ளி. ஆனா அந்த மாசம் நீங்க 75 பிவி பர்சனலா செய்யல அப்படின்னாலும் நோட் வரி எந்த மாசம் செய்யறீங்களோ அந்த மாசம் சேர்த்து வச்சு போட்டுருவாங்க. நீங்க இப்ப இந்த மாசம் 15 வெள்ளி, மறு மாசம் 15 10ஆம் மாசம் 150 பிவி ரெங்கிட் இருக்கு. 10ஆம் மாசம் நீங்க 75 பிவி பர்ச்சேஸ் பண்றீங்க பர்சனல் பிவி. தென் 10ஆம் மாசம் சேர்த்து வச்சு கொடுத்துருவாங்க. இது நம்மளோட ஒரு செல்லிங் பாயிண்ட். எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த ஐஎம்சி செய்யறாங்க. ஏன்னா அந்த மாசம் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களோட போனஸ் பர்ன் அது கம்பெனிக்கு போயிடும், கம்பெனிக்கு லாபம். சோ இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் அசோக் பத்தியாக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட குறிக்கோள் என்ன, டோன்ட் மேக் மணி இன் சிக் ரூம்னு அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அதே இன்கம் பிரகாரம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, மக்களோட காசு மக்கள்கிட்டே போய் சேரணும் அப்படின்னு. இல்லைன்னா ஸ்டார்ட் கிட்டுக்கு ஃப்ரீயா எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே த ஃபவுண்டிங் ஃபாதரோட எண்ணத்தினாலதான் இன்னைக்கு இந்த கம்பெனி இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. எவ்வளவு சேலஞ்சு நம்ம பேஸ் பண்ணாலும் இன்னைக்கு நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த எண்ணம் போலதான் வாழ்ந்துவாங்க. அப்ப அவரோட எண்ணம் என்னன்னா பொருளை போய் மக்கள்கிட்ட சேரணும், மக்களும் சம்பாதிக்கணும், அவங்களும் வளரணும் அப்படின்னு. சோ அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த 75 பிவி நீங்க எப்ப செய்றீங்களோ அந்த மாசம் போனஸ் உள்ளுக்கு போறோம். ரைட். அதே நீங்க சூப்பர் ஸ்டாருக்கு மேல வந்துட்டீங்க, நீங்க 30% ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க 150 பிவி செய்யணும். போனஸ் வந்து உங்களுக்கு பேங்க் வரணும் அப்படின்னா அப்ப இந்த 150 பிவி தான் வந்து நீங்க 15ஆம் தேதிக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அண்டர் 50 பிவி அதுதான் அந்த ஆஃபர் இப்ப கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சோ அப்ப நெக்ஸ்ட் 12 மாசம் நீங்க எவ்ரி மந்த் அண்டர் 50 பிவி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வவுச்சர் இருக்கு, பிரேஸ்லெட் இருக்கு, பிளஸ் 2 days 1 night ட்ரைனிங். அப்ப இதெல்லாம் வந்துட்டு சீரியஸ் பிசினஸ். பட் அண்டர் 50 பிவியை வந்துட்டு டெய்லி நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசுற, நீங்க ஒரு மாசம் 15 பேசில் வித்தாலே நீங்க அண்டர் 50 பிவி செஞ்சிருங்க. அப்ப 15 பேசில் விக்கல அப்படின்னா இந்த மீன்ஸ் நம்ம வெளியில பேசலன்னு அர்த்தம், வாய் திறக்கலன்னு அர்த்தம். ஓகே. சோ 150 பிவி நீங்க பர்சனல் செய்யறதுக்கு ஜஸ்ட் 15 பேசில் மட்டும்தான். ஒரு பேசில் 11 பிவினா 10 110, அப்புறம் அங்கிட்ட ஒரு 5. சோ 15 பேசிக் யூ ஆல்ரெடி டூ அண்டர் 50 பிவி. 15ஆம் தேதிக்குள்ள செஞ்சிடலாமே, இல்லைன்னா நீங்க வாங்கி வச்சு கூட நீங்க வித்தரலாமே. சோ இந்த மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கணும். ரைட். நவ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிசினஸ் மேன்ல நீங்களும் உங்க டீம் 5000 பிவி செஞ்சா இப்பதான் நீங்க பாஸ் சூப்பர் ஸ்டார். இது நான் எப்பவும் சொல்றதுதான் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார். இதுல இருந்து உங்களுக்கு சிடியூ கிடைக்கும் 5000 பிவி குவாலிஃபைட். ரைட். சோ ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க 2 மாசம் தொடர்ந்து செய்யணும். ஓகேங்களா. யூ வில் எலிஜிபிள் ஃபார் 4% போனஸ் சிடியூ from the following month onward, maintaining the same level. அப்ப first month செஞ்சிட்டீங்க 5000 பிவி, மறு மாசம் immediately following month நீங்க செய்யணும். ஒரு மாசம் கேப் விட்டீங்க அப்படின்னா திரும்பி 3ஆம் மாசம் 4ஆம் மாசம் திரும்பி 2 மாசம் செய்யணும் in order to qualify. சோ அப்ப நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாசம் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா 2 மாசத்துக்கு அந்த வேலையை முடிச்சிருங்க. 5000 பிவி become a qualified superstar, 4% CTO plus அதுக்கு அங்கிட்டு நீங்க ஒரு மாசம் கேப் விட்டாலும் பிரச்சனை இல்லை.
அதுக்காகிட்ட ஒரு மாசம் கேப் விட்டு 3ஆம் மாசம் நீங்க சரிங்க, 4ஆம் மாசம் சரிங்க, எந்தெந்த மாசம்லாம் நீங்க செய்றீங்களோ அந்தந்த மாசம் உங்களுக்கு இந்த 4% CTO இருக்கு. சரிங்களா? alright. அஃப்கோர்ஸ் இது நான் எப்பவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதாவது நீங்க வந்துட்டு ஒரு வாட்டி 30% இது இன்னொரு செல்லிங் பாயிண்ட் தெரியுங்களா? நீங்க வெளியில போயிட்டு ஒரு ஆள்கிட்ட பேசும்போது எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் உங்களை வந்து 30% ரேங்க்ல வச்சிருக்க மாட்டாங்க. ஈவன் இன்னைக்கு மலேசியால ஒரு ஃபேமஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா, ஓகே, அவங்க வந்துட்டு 21% கொடுக்குறாங்க. அதை நீங்க 6 மாசம் மெயின்டைன் பண்ணணும். டிராப் ஆயிடுச்சுன்னா அந்த வால்யூம் பிவி வால்யூம் யூ டிராப் த பெர்சன்டேஜ். ஆனா ஐஎம்சி அப்படி கிடையாது. ஒரு வாட்டி 30 விழுக்காடு அரைஞ்சிட்டு சூப்பர் ஸ்டார், யோ ஃபார் எவர் சூப்பர் ஸ்டார். அப்ப ஃபார் எவர் சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது நீங்க உங்களோட கிளையண்ட் பேஸ் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, சி த பொட்டன்ஷியல் ROI ரிட்டர்ன், அதாவது உங்களோட நெட் ப்ராஃபிட். உதாரணத்துக்கு ஒரு பேசில வந்து 26 வெள்ளி 11 பிவி. அப்ப சில பேருக்கு வந்து ரிட்டைல் செய்ய பிடிக்கும். அப்ப ரிட்டைல் விற்கும் போது 34 வெள்ளி. சோ ரிட்டைல் ப்ராஃபிட் 8 வெள்ளி இருக்கு. அப்ப நீங்க சந்தா ஒரு நாளைக்கு 3 பிரேசில் வித்தாலும் 24 வெள்ளி இருக்கு. தென் பிவில இருந்து 11 பிவில இருந்து யூ ஆல்ரெடி பிகம் 30%. இதெல்லாம் உங்க பர்சனல் நீங்க கீன் பண்ணும்போது அங்க ஒரு 30% 3 வெள்ளி நுப்பியாஸ். அப்ப டோட்டல் உங்களுக்கு வந்து 11 வெள்ளி நுப்பியாஸ் இருக்கு, 43 விழுக்காடு. ஃப்ரம் த 26 வெள்ளியில இருந்து 11 வெள்ளி நுப்பியாஸ் கிடைக்கும் போது 43% உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின். ஓகேங்களா? தென் அதே நீங்க ஸ்டாக்கிஸ் ஆயிட்டீங்கன்னா இன்னொரு 5% இருக்கு. வாங்கும் போதே 5% டிஸ்கவுண்ட் வந்துடும். பிவில அந்த ரிட்டைல் பிரைஸோட டிஸ்கவுண்ட் மெம்பர் பிரைஸ்ல இருந்து 5% டிஸ்கவுண்ட் பண்ணி வந்துடும். அப்ப அங்க ஒரு 5% இருக்கு. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 48% ப்ராஃபிட். அப்ப இதை வந்து நீங்க ஒரு பிசினஸ் பீப்புள் கிட்டயோ ஒரு ரிட்டைலர் கிட்டயோ நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு அப்படி. ஏன்னா இப்ப பேசில் தும்மரிக்கெல்லாம் வெரி ஹைலி செலபிள் ப்ராடக்ட், நம்ம கிட்ட காம்படிட்டரே கிடையாது. அப்ப நம்ம கிட்ட ஒண்டிதான் இருக்கும் போது நம்ம வெளியில போயிட்டு நம்ம கிளையனை உருவாக்கும் போது சோ நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு ஃப்ரம் த பேசில் அண்ட் தும்மரிக்கல் லோன். ரைட்ங்களா? ரைட். நவ் அடுத்தது ஓகே. சோ நான் எப்பவுமே வந்து மேலோட்டமா போயிருவேன். இது நல்ல கவனிங்க. சில்வர் ஸ்டாருக்கு 33 விழுக்காடு. ஓகே, சில்வர் ஸ்டார் எப்படி அடையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். இப்ப இந்த ஏப்ரல் மாசம் நீங்க ஒரு குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் குரூப் உருவாக்கணும். ஓகே, அந்த டோட்டல் குரூப் வால்யூம் இன்ஃபினிட்டி 5000 பிவி செஞ்சாங்க அப்படின்னா பிளஸ் நீங்க சைட் வால்யூம், அதாவது உங்க பர்சனல் உங்க சைட் குரூப் 2வது 3வது 4வது 5 அந்த எல்லாம் டோட்டல் பண்ணி 2000 பிவி செய்யணும். செஞ்சிருந்தாதான் யூ பிகம் அ குவாலிஃபை சில்வர் ஸ்டார். ஓகேங்களா? குவாலிஃபை சில்வர் ஸ்டார். தென் உங்களுக்கு வந்து டிராவல் ஃபண்ட் 4 விழுக்காடு கிடைக்கும் ஃப்ரம் த சிட்டியோ. பட் அகெயின் இந்த சில்வர் ஸ்டாரும் 2 மாசம் நீங்க எப்படி குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் 2 மாசம், சில்வர் ஸ்டாரும் நீங்க கண்டினியூ 2 மாசம் செய்யணும். ஓகே, நீங்க வந்து 5000 பிவி மட்டும்தான் உங்க சைட் குரூப் செய்யல அப்படின்னாலும் யூ ஆர் நாட் கன்சிடர் as a சில்வர் ஸ்டார். ஓகே, சோ சைட் குரூப் நீங்க வந்து 33% ஆவீங்க. பட் உங்களுக்கு அந்த சைட் வால்யூம் இல்ல அப்படின்னா சிட்டிஓ கிடைக்காது. சோ இதோ நீங்க கண்டினியூ 2 மாசம் செய்யணும். தென் உங்களுக்கு வந்து பாருங்க கீழே போட்டிருக்கு, from the following month onward on maintaining the same level you will eligible for 4% travel fund bonus shared by all the silver star. ஓகேங்களா? தென் லீடர்ஷிப் போனஸ் தனியா இருக்கு. உங்களுக்கு கீழே ஒரு குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 5%, தென் செகண்ட் ஜெனரேஷன்ல இருந்து ஒரு 3% இருக்கு. தென் அது மட்டும் இல்ல, அந்த டோட்டல் அந்த 5000 செய்யக்கூடிய குரூப் வந்து 9000 செஞ்சிருச்சு. 9000 மேல. ஏன்னா இட்ஸ் ஹேப்பன். ஈவன் இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா மிஸ்டர் நதன்ஜி இருக்காரு, அவர் என்னோட ஒரு லைக் 45000 சேராரு. எனக்கு தேவை 5000 தானே. அப்ப அவரு டூயிங் மோர் தென் 9000. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குரூப் உங்களுக்கு வந்து சீனியர் லீடர்ஷிப் போனஸ் சொல்லி இன்னொரு போனஸ் கொடுக்குறாங்க 1%. ஓகே, ஃப்ரம் த ஜெனரேஷன். The first generation வந்து 4%, sorry 4% கொடுப்பாங்க. first generation வந்து they pay you 4%. சரிங்களா? alright, so இது வந்து to become a silver. now அடுத்தது கோல்ட் ஸ்டாக் வந்து 36 விழுக்காடு. கோல்ட் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 2 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும் இன் சிங்கிள் மந்த். ஒரே மாசத்துல 2 5000 இருக்கணும். பிளஸ் உங்களோட சைட் வால்யூம் another 2000 பிஜிபிவி. இப்போ உங்களோட சைட் வால்யூம் உங்களோட பர்சனல் பிளஸ் உங்களோட 3வது 4வது 5வது லேக் எல்லாம் சேர்த்து வச்சு 2000 பிவி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கோல்ட் ஸ்டார். ரைட்? சோ அப்ப நீங்க 36%. அப்போ அந்த குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் 30%. அப்ப நீங்க வந்து 6% ஓவர்ரைட் பண்ணுவீங்க. சோ as a கோல்ட் ஸ்டார் உங்களுக்கு வந்து பைக் ஃபண்ட் 104 விழுக்காடு கிடைக்கும். அப்ப இதுவும் சேம் திங்
ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒன் ஒன் வை. இப்போ கோல்ட் ஸ்டார் கூட நீங்க 2 மாசம் நீங்க மெயின்டைன் பண்ணி தான் நீங்க வந்து அதை அச்சீவ் அடைய முடியும். நான் அப்ப கோல்ட் ஸ்டார் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் ஸ்டாரோட ஃபண்டும் கிடைக்கும், கோல்ட் ஸ்டார் ஃபண்டும் கிடைக்கும். இப்போ உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் எத்தனை? கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து 8 விழுக்காடு இருக்கு. சரிங்களா? நான் லீடர்ஷிப் போனஸ் 3 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்ணுவாங்க. சீனியர் லீடர்ஷிப் போனஸ் 2 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் அடுத்தது ரூபி ஸ்டார் 39 விழுக்காடு. அப்ப ரூபி ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்க 3 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். தென் உங்களுக்கு வந்து காஃப் ஃபண்ட் 2 விழுக்காடு. அப்கோர்ஸ் ஃபார் ரூபிக்கு வந்து சைட் லைன் கிடையாது. இன் ஆர்டர் டு earn CTO சைட் வால்யூம் செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க சைட் வால்யூம் செய்யணும் so that உங்களோட பாலி ட்ரீ போறதுக்கு சைட் வால்யூம் முக்கியமா தேவை. ஸோ அப்போ உங்களோட 4வது 5வது லேக் பிளஸ் உங்களோட பர்சனல் 2000 பிவி செஞ்சு அதை நீங்க வந்து 30,000 பிவி அச்சீவ் பண்ணணும். ரைட்? ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரூபிக்கு வந்து காஃப் ஃபண்ட் 2 விழுக்காடு. அப்ப உங்களுக்கு சில்வர் ஃபண்ட் 4 கிடைக்கும், கோல்ட் ஃபண்டுக்கு 4 விழுக்காடு, காஃப் ஃபண்டுக்கு ஒரு 2 விழுக்காடு, டோட்டல் 10 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சேம் திங் நீங்க 2 மாசம் கண்டினியூவா மெயின்டைன் பண்ணி சேம் லெவல் அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஃபண்ட் கிடைக்கும். நான் இது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டும் தான் தெரியுங்களா? யூ டோன்ட் நீட் டு வரி எவ்ரி மார்னிங் நான் சினிமா இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான். அதுக்கு அங்கிட்டு ஒரு வாட்டி அடைஞ்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கு அங்கிட்டு நீங்க ஒரு மாசம் நீங்க டிராப் பண்ணாலும் இந்த ஃபாலோயிங் மார்னிங் செய்யும்போது கொடுப்பாங்க. எந்தெந்த மாசம்லாம் நீங்க அச்சீவ் பண்றீங்களோ அந்தந்த மாசம்லாம் அந்த காஃப் ஃபண்ட் இருக்கும். ஓகே, ரிமெம்பர் ஒன்லி சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் அவங்க டிமோட் பண்ண மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் லெவல் 30% மட்டும்தான் கம்பெனி டிமோட் பண்ண மாட்டாங்க. பட் அதே நீங்க வேற வேற லெவல் மேல போகும்போது அதே டிமோட் பண்ணுவாங்க. நீங்க ரூபி ஆகல அந்த மாசம், ஆனா குவாலிஃபை கோல்ட்னா கோல்டோட 36% தான் கிடைக்கும். தென் உங்களோட கோலுக்கு தான் இந்த ஃபண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நீங்க உங்க ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க ஐஎஸ் ரேங்க் கரண்ட் மந்த் ரேங்க்னு அங்க இருக்கும். உங்க ஆப்ஸ்ல நீங்க லாக்இன் பண்ணீங்கன்னா அங்க காமிக்கும் யோர் ஐஎஸ் ரேங்க் யோர் கரண்ட் மந்த் ரேங்க் அப்படின்னு. சரிங்களா? நான் அதே மாதிரி ரூபிக்கு வந்து 4 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க லீடர்ஷிப் போனஸ். தென் சீனியர் லீடர்ஷிப் போனஸ் 3 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க. ஓகேங்களா? நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் தான் 42 விழுக்காடு, 42% ஃப்ரம் த பிவி. அப்போ உங்க பர்சனல் பிவில இருந்து உங்களுக்கு 42 விழுக்காடு இருக்கு. ஸோ அப்ப டைமண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 4 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார் உருவாக்கணும் இன் சிங்கிள் பிசினஸ். 5,000 5,000 5,000. அப்ப உங்களுக்கு வந்து ஹவுஸ் ஃபண்ட் இன்னொரு 2 விழுக்காடு ஃப்ரம் த சிடிஓ. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா சில்வர்ல 4, கோல்ட்ல 4, ரூபில 2, டைமண்ட்ல 2, டோட்டல் 12 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங். தென் இதோ எல்லாமே 2 மாசம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா 2 மாசம் மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி லீடர்ஷிப் போனஸ்க்கு வந்து 5 ஜெனரேஷன் பே பண்றாங்க. சீனியர் லீடர்ஷிப் போனஸ்க்கு 4 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க. 4, 2, 1.5, 1. தென் த ஹையஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா சேர்மன்ஸ் தான் 45 விழுக்காடு. சேர்மன் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 5 குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். 5,000 பிவி, 5 லேக். அப்ப உங்களோட பர்சனல் லேக்ல இருந்து நீங்க பிவி செய்யும் போது அதனாலதான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அண்டர் 50 பிவி இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 1000 பிவி அந்த மாதிரி செய்யும் போது அங்கேருந்து உங்களுக்கு 45 விழுக்காடு இருக்கும். ஸோ இதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ப்ரிஃபர் கஸ்டமரை நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வாங்கும் போதெல்லாம் உங்களோட பர்சனல் பிவிக்கு வரும். ரைட்? ஸோ அதே மாதிரி நீங்க பர்சனல் சேல்ஸ் செய்யும் போது அந்த பிவிலாம் உங்க பேர்ல நீங்க கீன் பண்ணும் போது அங்கேருந்து உங்களுக்கு 45 விழுக்காடு. ஸோ முதல்ல பாருங்க, நான் வந்து சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு மட்டும்தான் வந்து 30% நான் சொன்னேன். அந்த கல்குலேஷன் வந்து 48% நான் சொன்னேன். இதே நீங்க ஒரு சேர்மன் ஆயிட்டீங்கன்னா உங்களோட நெட் ப்ராஃபிட் நோ 48%. அங்கேருந்து இன்னொரு 15 விழுக்காடு ஆட் பண்ணீங்க. அப்ப 48ல 15 வந்து பாத்தீங்கன்னா 63 விழுக்காடு யோர் நெட் ப்ராஃபிட். இப்ப நான் as a chairman நான் ஒரு பேசில் நான் ரிட்டைல் ப்ராஃபிட்ல வித்தேன் அப்படின்னா எனக்கு 63 விழுக்காடு ப்ராஃபிட் இருக்கு. 10 பேசில் வித்தாங்க, 100 பேசில் வித்தானா as a chairman 45% இருக்கு பிவில இருந்து. ரைட்? நவ அப்ப சேர்மன் ஃபண்ட் இன்னொரு 2 விழுக்காடு ஃப்ரம் த சிடிஓ. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 14 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் as a chairman alone. இதுதான் பிக் மணி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட செல்லிங் பாயிண்ட். நீங்க வெளியில போயிட்டு இந்த நெட்வொர்க்கர்ஸ் ஏற்கனவே வேற கம்பெனில செஞ்சு கிவ் அப் பண்ண இதை ஷேர் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே வந்து இந்த அளவுக்கு கொடுக்க கிடையாது. ஏன்னா மற்ற கம்பெனிலாம் 20 வருஷமா இருக்கு, 40 வருஷமா 50 வருஷமா இருக்கிற கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா the top cream of the crop, டாப் லெவல்ல தான் 0.2 0.3% கொடுப்பாங்க. ஆனா ஐஎன்சி பாத்தீங்கன்னா நான் 14 விழுக்காடு
ஃப்ரம் த as low as a qualified superstar 4 விழுக்காடு அதை சேர்க்காம அது அவங்களுக்கு மட்டும்தான். ஆனா நீங்க சேர்மன் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் பாண்டோட ப்ராஃபிட் ஷேரிங், கோலோட, ரூபியோட, டைமண்டோட, சேர்மனோட டோட்டல் 14 விழுக்காடு. இட்ஸ் a big money, no ரைட். நான் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி உங்களுக்கு ஒரு அடிஷனல் போனஸ் நான் என்னோட லைஃபை என்னோட அக்கௌண்ட் காமிக்கிறேன் இந்த மாசத்தோட. ஓகே, போன மாசத்தோட எவ்வளவு ஃபண்ட் எவ்வளவு கிடைச்சுன்னு நான் உங்ககிட்ட லைஃபை காமிக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ அப்ப லீடர்ஷிப் போனஸ் பாத்தீங்கன்னா 5 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க as a chairmans தான். தென் 9,000 above அந்த குரூப் செஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சீனியர் லீடர்ஷிப் போனஸ் அப் டு 5வது ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க. ரைட். ஸோ இதுதான் இந்த சேர்மன்ஸ் தான். ரைட். தென் அதே இப்ப நான் வந்து ஈச் லேக் 8,000 பிவி நான் ஏன் இன்னைக்கு வரைக்கும் நான் இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கேன்னா பிகாஸ் என்னோட விஷன் வேற. டு கிரியேட் 100 மில்லியன் இஸ் அவர் மை ட்ரீம், இஸ் நம்ம டீமோட. அப்ப அது செஞ்சிட்டு இருக்கும் போது லெட்ஸ் சே உங்களுக்கு ஈச் லேக்ல 8,000 பிவி வந்துச்சு அப்படின்னா சேர்மன் மேல 100 ரேங்க் இருக்கு அம்பாசிடர். அப்ப உங்களுக்கு வந்து 8,000 பிவி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ராயல் annual போனஸ் கொடுப்பாங்க. ஈச் ராயல் annual போனஸ் 1% from the company turnover. ரைட். அப்ப பாத்தீங்கன்னாக்கா சேர்மனுக்கு 14% ஆயிடுச்சா. தென் 8,000 பிவி செஞ்சோமாக்கா இன்னொரு 1%, அப்ப 15% இருக்கு ப்ராஃபிட் ஷேரிங். ரைட். சோ இதான் அதோட பொட்டன்ஷியல். நான் இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். strategy to become a superstar and create 5 superstar and become a chairman star. superstar சொல்றது qualified superstar. 76 பிவியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணீங்க அப்படின்னா you can become a chairman star. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா focus on the miracle set. நீங்க யாரை நீங்க சைன் அப் பண்ணாலும் ரைட், நீங்க இந்த மிராக்கிள் செட்டை நீங்க வந்து கண்டிப்பா ப்ரோபோஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓகே, சோ போயிட்டு ஒரு ஸ்டார்டர் கிட்ட வித்துட்டு வராங்க. சார் இன்னைக்கு நிறைய பேர் சாம்பியனா இருக்காங்க ஸ்டார்டர் கிட் செல்லிங். அந்த மாதிரி ஸ்டார்டர் கிட் டாப் ஸ்டார்டர் கிட் செல் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுல நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. அதாவது நீங்க போயிட்டு ஒருத்தர் கூட உட்காரும் போது, ஒரு மாமா கடையில உட்காரும் போது, அப்ப நீங்க போய் அவரை கூப்பிடும் போது தண்ணி காசு நீங்க தான் கட்டணும், தரைக்கு அதெல்லாம் ஒரு 10 வெள்ளி செலவு பண்ணீங்க, எல்லாம் பேசிட்டு 50 வெள்ளிக்கு அவர் சைன் பண்ணார்னா உங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, எந்த ஒரு பிவியும் இல்லை ஸ்டார்டர் கிட்ல. அப்ப அவங்களும் வந்துட்டு மத்த சி பக்தோன் பேசில் துமரிக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சோ அதனால நீங்க என்ன செய்யணும்? சைன் அப் பண்ணும் போதே மிராக்கிள் செட்டோட சைன் அப் பண்ணுங்க. அப்பதான் இது மாசம் அவங்க வாங்குவாங்க இந்த மிராக்கிள் செட். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இன்னும் வேர்ஸ் என்ன தெரியுங்களா? சில பேர் வராங்க, இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு நான் சொல்றேன். சில லீடர்ஸ், சோ இது யாரும் நான் பின் பண்ண கிடையாது. சில பேர் வந்து சோ கால் லீடர்ஸ், பட் தே அப்பாயின்மெண்ட் வச்சு வரும்போது தே டோன்ட் கேரி ஸ்டார்டர் கிட். அந்த செட் கையில கேரி பண்ணிட்டு வர மாட்டாங்க. ஓகே, டிபெண்டிங் டு த அப்ளைன் ஸ்டார்டர் கிட் அப்பதான் தேடுவாங்க. நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போகும்போதே நீங்க கையில ஒரு செட் இருக்கணும். ஓகே, யூ நீட் டு கேரி ஒன் செட் ஆஃப் மிராக்கிள் செட் வித் ஸ்டார்டர் கிட். அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது க்ளோசிங் நடக்குது அப்படின்னு. நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வச்சு பேசும்போது யூ நீட் டு கேரி. இதெல்லாம் ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்னு செட் நீங்க வாங்கி வச்சுன்னா இட்ஸ் ஒன்லி 178. ரைட், கையில வாங்கி வச்சுக்கீங்க. so that when you go and approach them immediately you can sign them up. அது இல்லாதவங்க பாத்தீங்கன்னா they grow very slow. இன்னைக்கு ஏன் சில பேர் ஸ்டாக்கிஸ் வெரி ஃபாஸ்டா பில்ட் பண்ணா கையில ஸ்டாக் இருக்கிற வச்சு. பட் அதனால நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்டாக்கிஸ் அவசியம். அட்லீஸ்ட் ஒரு செட், ஒரு மிராக்கிள் செட் கையில வச்சீங்க when you want to go and sign up somebody. It's the investment. It's only 178 ringgit. அப்புறம் அவங்க அதை ட்ரேன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிசினஸ் செய்யட்டினா கூட மாசம் வாங்குவாங்க. அப்ப மாசம் அவங்க வாங்கும் போது 177 வெள்ளி is 76 பிவி. இன்னைக்கு 177 வெள்ளி இஸ் ஃபார் த டோட்டல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தேம். அதெல்லாம் நீங்க அடிச்சு அவங்ககிட்ட சொல்லணும். வாட் இஸ் 177 ringgit compared to இன்னைக்கு உள்ள நம்மளோட எக்ஸ்பென்சஸ்? The 177 ringgit is for the health. ரைட். சோ அப்ப இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்களுக்கு புரியும். இல்ல அப்படின்னாக்கா ரெண்டாவது வந்து பொருளை கொடுத்தோன்னு சொல்லிருங்க. டிசிப்ளினா நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு நீங்க எடுத்தாதான் நீங்க வித்தியாசத்தை பார்க்க முடியும். இதெல்லாம் ட்ரக்ஸ் கிடையாது. எடுத்து ஒரே வாரத்துல 2 வாரத்துல ரிசல்ட்டை பாக்குறதுக்கு. அப்கோர்ஸ் நம்மளுக்கு நிறைய டெஸ்டிமோனி ஒரு வாரத்துல நடந்திருக்கு, ஒரு நாள்ல 3 நாள்ல பட் அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். பட் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா யூ வாண்ட் டு see changes minimum 90 days கண்டினியூவா இந்த மிராக்கிள் செட் எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க 3 மாசம் இல்ல, தொடர்ந்து எடுப்பாங்க until they leave long. ரைட். சோ இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. Now அப்ப இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா this is
how you can become a chairman. இந்த 5x5x5 ஃபார்முலால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 5x5 ஃபார்முலால பார்த்தீங்கன்னா டைரக்ட் 5 ஏபி, 5 பேர் கொண்டு வந்தாங்க 25 பேர் ஆளுக்கு 5 பேர் கொண்டு வந்தாங்க 125 ஏபி. மூணே லெவல்ல நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மந்த் 5 ஏபி 76 பிவி. ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க சைன் அப் பண்ணிட்டாங்க, மறு மாசம் வாங்குறாங்க. ஸோ 76 பிவி, இன்னும் டோட்டல் 380 பிவி. ஸோ இந்த 5 பேர் செகண்ட் மந்த் 5 பேர் ஆளுக்கு 5 பேர் வந்தாங்கன்னா 25 ஏபி இருப்பாங்க. ஓகே, ஸோ சாரி, அது வந்து 76 பிவியா, சாரி நான் அதை 55 போட்டேன் ராங். ஓகே, 76 பிவி 1900. தென் மூணாம் மாசம், ஓகே அது சாரி அது 55ல 76 பிவி. இருங்க நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ மேட் மிஸ்டேக். One minute. ஓகே, சோ அப்ப மூணாவது மாசம் 125 ஏபி, எல்லாரும் 76 பி செஞ்சாங்கன்னா 9500 பி. இங்க பாருங்க, மூணாம் மாசம் 9500. that means you already become a qualified superstar. உங்க கீழே உள்ளவங்க அந்த குரூப் 9500 பி செய்யும் போது ஜஸ்ட் இமேஜின் உங்களோட லீடர்ஷிப், சீனியர் லீடர்ஷிப் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? நவ் இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து 5 பேரை ஸ்பான்சர் பண்றீங்க. இது நிறைய பேருக்கு கேட்கிற கேள்வி, எனக்கும் நடந்துச்சு. கொண்டாடுறவங்க எல்லாரும் பிசினஸ் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரைட்? நிறைய பேர் கவலைப்பட, சார் நான் கூட்டு வந்தேன் மூவ் பண்ண மாட்டாங்க, நான் கூட்டு வந்தேன் மூவ் பண்ண மாட்டாங்க. why you depending to that people? இது your life. இது I don't want to say, let's say நான் என்னை பத்தி பேசுறேன். இது என் லைஃப், என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சு. பாபி கிவ் இட் டு மீ. அதுக்கு நான் பாபிக்கும் போனுக்கு நன்றி சொல்லிட்டேன். அப்ப இது ஏன் பிசினஸ். அப்ப நான் கூட்டு வந்த சைன் அப் பண்ண ஆளு மூவ் பண்ணலன்னா அது யாரோட தப்பு? என்னோட தப்பு கிடையாது, அவங்களோட தப்பு. அவங்களுக்கு விஷன் பார்க்க முடியல. they can't see the potential. they can't see 3 years from now they going to financially retire, they going to earn 100,000. அது பார்க்க முடியாதனால அவங்க மூவ் பண்ணல. so we can't blame them. but நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா we don't stop with 5 people. 5 பேத்தோட நிப்பாட்டிடாதீங்க. you continue. ஆறாவது ஆளை கொண்டு வாங்க. place under them. ஒன்னாவது நம்பர் ஸ்பான்சர், ஆறாவது நம்பர். so let ஒன்னு ஸ்பான்சர் 6. that means the ஆறாவது நம்பர் will become number 1 ஓட ஸ்பான்சர். பட் refer by உங்க பேரை போடுங்க, உங்களோட ஐடியா போடுங்க. you refer by you but sponsor by 1. அப்ப then ரெண்டு மூவ் பண்ணல. let 2 ஸ்பான்சர் 7, மூணாவது நம்பர் ஸ்பான்சர் 8ஆவது நம்பர், நாலாவது நம்பர் ஸ்பான்சர் 9, அஞ்சாவது நம்பர் ஸ்பான்சர் 10. இதுக்கு இன்னொரு என்ன தெரியுங்களா, நம்மளோட ஆளுங்கிட்ட நிறைய பேர் நான் போய் செல்லும் போது, சார் நான் என்னத்துக்கு சார் நான் கொண்டு வந்தாலும் அவரு கீழே போடணும். ஒன்னு தெரிஞ்சுங்க, இதோட மார்க்கெட்டிங் பிளான் டாக்டர் அசோக் பத்தியா அவ்வளவு அருமையா கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா டோட்டல் பிவி 5000. ஓகே, அதுக்கு பெரிய மனசு வரணும். see ஒன்னு தெரிஞ்சுங்க, you must have a big heart. okay, you must have a big heart to do the business so you can நீங்க chairman ஆக முடியும். ஓகே, ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு, சில பேர் டைரக்டா 6, 7, 8, 9, 10ன்னு 15 பேரை கூட டைரக்டா ஸ்பான்சர் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து தடிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு குரூப்புமே வந்து ஒரு குரூப் தான் அவருக்கு 5000 பிவி இருக்கு. மற்ற குரூப்லாம் 2000 பிவி, 1000 பிவி, 500 பிவி, 3000 இந்த மாதிரி இருக்கும்போது அது எல்லாத்தையும் தூக்கி அவர் 5 லேக்கில் போயிட்டு இருந்தானா இன்னைக்கு அவர் ரூபி ஆயிருக்கலாம். there are people like that. so அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓகே, தயவு செஞ்சு அவங்க மூவ் பண்றாங்க இல்லையோ அவங்களுக்கு கீழே நீங்க 1 லேக்க போடுங்க. 2 லேக் போடணும்னு அவசியம் இல்லை, 1 லேக். அப்ப 6க்கு கீழே 11 போடுவீங்க, 7க்கு கீழே 12 போடுங்க, 8க்கு கீழே 13 போடுங்க, 9க்கு கீழே 14 போடுங்க. இதெல்லாம் நீங்க டைரக்ட் நீங்க கொண்டாந்த ஆளு. பட் அவங்களுக்கு கீழே கீழே பிகாஸ் யூ டோன்ட் ஸ்டாப். உங்களுக்கு விஜன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு லட்சியம் இருந்துச்சுன்னா, கனவு இருந்துச்சுன்னா, யூ டோன்ட் ஸ்டாப். ஓகே, யூ கண்டினியூ வித் ஆக்டிவிட்டி, யூ கீப் ஆன் ஸ்பான்சரிங். அப்படி அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணது 1 லேக் தானே. அப்போ உங்களுக்கு தேவை 5 லேக். 1 லேக்ல 5000 பிவி. ரைட்? சோ அப்ப 5000 பிவி வரும்போது இந்த மாதிரி நீங்க இறக்கிட்டு இருக்கும் போது கடைசியா 21 மூவ் பண்றாரு, 22வது மூவ், 25, 24 அவங்க மூவ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம 25 5000 பிவி கொண்டாருன்னு வச்சுங்க.
நம்பர் 20, 20, 15, 10, 5 எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார், எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆவாங்க. ஆனா அவங்களுக்கு இன்கம் இருக்காது. அவங்க குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆவாங்க, குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆக மாட்டாங்க. அவங்க குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் 25 மட்டும்தான். 20, 15, 10, 5 வந்து சூப்பர் ஸ்டார் தான். அப்ப அந்த டைம்ல நீங்க அவங்ககிட்ட போய் பேசலாம். சார், உங்களுக்கு ஒரு லேக் ஓடுது, இன்னொரு சைட்ல நீங்க 2000 பிவி போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சில்வர் ஸ்டார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 1200 இன்கம் இருக்கு. வாய் ஒரு 2000 பிவி அப்ப தட்டி எழுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நீங்க திங்க் பண்ணக்கூடிய மைண்ட் செட். கீப் ஆன் ஸ்பான்சரிங், ஜஸ்ட் பிளேஸ் ஒரு லேக், 2 லேக் போடாது, கீழே கீழே ஒரே லேக், சத்தேன்னு சொல்லுவாங்க. இதை வந்து சத்தே அப்படின்வாங்க. சத்தே பண்ணி விட்டுருக்கு 5 லேக், தென் யூ அன்ஸ்டாப்பபிள். கிளியருங்களா? நான் அப்ப இது நடந்துச்சு அப்படின்னா சீக்ரெட் டு அச்சீவ் அண்ட் மெயின்டைன் யுவர் சேர்மன் ரேங்க் எப்படி தெரியுங்களா? Ensure your network continue use the Miracle Set and actively promote Miracle Set. So நான் கூட சொன்னேன், இந்த Miracle Setல சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க Miracle Setலயே லைஃப் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப எலவேரா 49 வெள்ளி 21 பிவி, சீபக்த 76 வெள்ளி 33 பிவி, பேசில் 26 வெள்ளி 11 பிவி, துமரிக் 26 வெள்ளி 11 பிவி, டோட்டல் 177 வெள்ளி 76 பிவி. நான் இப்ப நீங்க உங்களுக்கு கீழே ஏ இருக்காரு, 66 பிசி ஏபி வந்துட்டாங்க. அப்ப எல்லாரும் மாதம் ஒரு மிரிக்கல் செட் வாங்கினாங்கன்னா 76 பிவி. அப்ப 66 டைம்ஸ் 76 பிவி 5016 பிவி. உங்களுக்கு இப்ப ஏ லேக் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார். ஃபார் யூ த குரூப் ஏ இஸ் a qualified சூப்பர் ஸ்டார். வேலை முடிஞ்சு. தென் பி குரூப்லயும் அதே 66 பேரு, either பிசி or ஏபி, ஐதர் பிசி ஐபி டோட்டல் எல்லாரும் மாதம் ஒரு மிரிக்கல் செட் வாங்கினாங்க அப்படின்னா 66 டைம்ஸ் 76 5000 பிவி. உங்களுக்கு இப்ப 2 குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆயிருச்சு. ஸோ யூ ஆர் பொட்டன்ஷியல் டு பிகம் அ கோல்ட் ஸ்டார். தென் மூணாவது குரூப்லயும் 66 பிசி ஓ ஏபி எல்லாரும் மாதம் 76 பிவி ஒரு மிரிக்கல் செட் வாங்குறாங்க, 5000 பிவி. நவ யூ ஆல்ரெடி பிகம் அ ரூபி ஸ்டார். தென் நாலாவது லேக்ல 66 பிசிஓ ஏபி எல்லாரும் மிரிக்கல் செட் 5000 பிவி, யூ பிகம் அ டைமண்ட் ஸ்டார். தென் அஞ்சாவது லேக்ல 66 பிசி ஏபி எல்லாரும் ஒரு மிரிக்கல் செட் வாங்கும்போது 5000 பிவி. ஸோ இப்போ உங்களுக்கு 5 குரூப் 5000 பிவி. இன்னைக்கு நீங்க சேர்மன், யூ ஆர் ஃபார் எவர் சேர்மன். ஐ பிகேம் சேர்மன் 6 மாசம், இன்னைக்கு ஃபார் எவர் சேர்மன். இதுதான் அதோட ரகசியம். நான் எப்பயுமே என்ன செய்வேன், என் குரூப்பை நான் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். எந்த குரூப் வந்து வீக்கா இருக்கோ நான் அந்த குரூப்ல இறங்கி வேலை செய்வேன். அந்த குரூப்ல கீழே கீழே ஸ்பான்சர் பண்ணி பிவி இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பேன். எனக்கு தேவை 5000 பிவி ஒரு குரூப்ல இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு இறங்கி வேலை செய்யும் போது யூ கெட் த ரிசல்ட். ஸோ இதுதான் அதோட சீக்ரெட். அதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும். ஸோ அப்போ புதுசா வந்திருக்கீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் த 3 லேக். தென் அந்த 3 லேக்கை நீங்க பட்டாயமா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் லிமிட்டடா இருந்துச்சா 3 லேக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி டைம் நிறைய இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபோக்கஸ் 5 லேக் அண்ட் கண்டினியூ ஸ்பான்சரிங். கீழே கீழே நீங்க ஸ்பான்சர் செய்யும் போது இதுதான் அதோட பொட்டன்ஷியல். நான் இதை சொல்லிட்டு எப்போதும் நான் செலக்ட் பண்ற இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு சில பேர் இதை என்னோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால இதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி. ஓகே, இதெல்லாம் நீங்க வெளியில போய் பேசணும். முடிஞ்சா இந்த ஸ்லைட்டை நீங்க கேளுங்க, நான் என்ன உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இதெல்லாம் நீங்க பிரிண்ட் பண்ணி ஒரு கிளியர் போர்டில் வச்சு நீங்க பேசலாம். ரைட்? ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 வந்து 28 பில்லியன். ரைட்? தென் ப்ராடக்ட் செக்மெண்டேஷன் ஆஃப் 28 பில்லியன் பார்த்தீங்கன்னாக்கா வெல்னஸ் 47 விழுக்காடு. அப்ப ஐஎம்சி வெல்னஸ் ப்ராடக்ட் இருக்கு. காஸ்மெட்டிக் 21 விழுக்காடு. பர்சனல் கேர் ஐஎம்சி கிட்டயும் இருக்கு. பட் யாரும் நம்மள அடிச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா யாருக்கிட்டையுமே வந்து நம்மளோட ப்ராடக்ட் இல்லை. இப்ப 3000 கம்பெனி இருக்குன்னா யாருக்கிட்டையும் பேசில் கிடையாது, யாருக்கிட்டையும் வந்து விஜய் சார் கிடையாது, யாருக்கிட்டையும் அர்ஜுனா கிடையாது, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி காஸ்மெட்டிக் பர்சனல் கேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் இந்த வேலையில யாருக்கிட்டையுமே கிடையாது. ஈவன் நம்மளோட டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 வெள்ளி. இதே இந்த ஏ கம்பெனி பார்த்தீங்கன்னா 30 வெள்ளிக்கு மேல போயிருச்சு இப்ப அந்த டூத் பேஸ்ட்லாம். பட் ஸ்டில் மக்கள் வாங்குறாங்க. அப்ப இதுதான் நம்ம சேஞ்சஸ் பிராண்ட் மாத்த சொன்னோம். ஜஸ்ட் கோ அண்ட் டெல் them change the brand to save cost. Change the brand to save cost. Alright? So பல பிராண்ட் அவங்க பாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க வெளியில, கோல்கேட்டோ whatever. Ask them change the brand to save cost and to
லீவ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இதை தான் நீங்க போய் வெளியே ஷேர் பண்ண போறீங்க. ரைட். ஸோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த 28 பில்லியன்ல இந்த கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் இத்தனை கண்ட்ரில இருந்து இப்ப மலேசியா கம்பெனி 64 இருக்கு, யூஎஸ் கம்பெனி 32 இருக்கு, தைவான் 8, சவுத் கொரியா 7, சிங்கப்பூர் 3, சைனா 3, பட் இந்தியா ஒன்னே ஒன்று தான் ஐஎம்சி. ஆனா பாத்தீங்கன்னாக்கா இந்த அத்தனை கம்பெனியுமே எல்லாத்துக்கும் அதே ப்ராடக்ட், சிமிலர் ப்ராடக்ட், பட் அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு இன்னைக்கு 28 பில்லியனுக்கு ரெவன்யூ கொண்டாந்துருக்காங்க. ஆனா அந்த 28 பில்லியன் செய்யும்போது ஐஎம்சி அங்க இல்ல. ஏன்னா ஐஎம்சி வந்து ஆகஸ்ட் 2022 தான் வந்துச்சு. அப்ப லெட்ஸ் சே இன்னைக்கு ஐஎம்சி பி பார்ட் ஆஃப் தட் ரெவன்யூ வால்யூம் இன் த கண்ட்ரி. ஐ ஷோ யூ த பொட்டன்ஷியல். லேட்டஸ்டா வந்தது மார்ச் 10 வெளியாக்குனாங்க. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூஷன் மலேசியால 34.4 பில்லியன். அப்ப நம்ம 34.4 பில்லியன் ஒரு கணக்கு எடுப்புங்களா? ஓகே, அந்த கணக்கு என்னன்னா 34.4 பில்லியன். ஐஎம்சி இந்தியா கரண்ட்லி மந்த்லி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 375 மில்லியன் ரிங்கி. அப்ப இன்னைக்கு ஐஎம்சி ஹெல்த் கேர் இந்தியா பிராண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃப்ரம் இந்தியா. அண்ட் லெட்ஸ் சே நெக்ஸ்ட் 3 இயர்ஸ், இன்னொரு 3 வருஷத்துல 1 விழுக்காடு ஐஎம்சி கேப்சர் 1% ஆஃப் த மலேசியா டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் இன் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். அப்போ 1% ஆஃப் 34 பில்லியன் எவ்வளவு தெரியுங்களா? 340 மில்லியன் ரிங்கிட். சரி, நம்ம ரவுண்ட் ஒரு 360 மில்லியன் வச்சுக்கோ, கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு. அப்ப 360 மில்லியன் ஐஎம்சி செஞ்சா 1 இயர், வாட் இஸ் த பொட்டன்ஷியல்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை சேர்மன் பொட்டன்ஷியல் பி கிரியேட்டட்? இது வந்து மார்ச் 2025ல போன மாசம் ஐஎம்சியோட சேல்ஸ் டர்ன் ஓவர் 320,000 ரிங்கிட். ஓகேங்களா? தென் ஒரு சேர்மன், ஐ எம் த சேர்மன், இஸ் அபவுட் 22,000 ரிங்கிட். ஓகேங்களா? நான் இதையே கம்பெனி டர்ன் ஓவர் 3 மில்லியன் வந்துச்சு அப்படின்னா there are potential of 10 chairman. இதே கம்பெனி டர்ன் ஓவர் 30 மில்லியன் வந்துச்சு அப்படின்னா which is கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 1% மந்த்லி 30 மில்லியன்னா 12 months 360 மில்லியன். அப்ப நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல 1% ஆஃப் த டைரக்ட் செல்லிங் மலேசியா 34 பில்லியன் கேப்சர் பண்ணாலே ஐஎம்சியோட மந்த்லி ரெவன்யூ 30 மில்லியன். அப்ப 30 மில்லியன் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை சேர்மன்? there are potential of 100 சேர்மன். இன்னைக்கு இந்த ஜூம்ல வந்து 30 பேர் தானே இருக்கும். அப்ப இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் there are potential சேர்மன். அது நீங்க நம்பணும். இஃப் யூ பிலீவ் யூ, நீங்க என்ன போலதான். அப்ப நீங்க உங்க எண்ணத்துல என்ன போடுறீங்கன்னு வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட். அப்ப இஃப் யூ பிலீவ் then you can become a chairman. பிலீவ் மட்டும் பார்த்து அதுக்கு தகுந்த உழைப்பு போடணும், அதுக்கு தகுந்த கமிட்மெண்ட் போட்டீங்க அப்படின்னா then you can become a chairman in next 3 yearsல. அப்ப 30 மில்லியன் செஞ்சிச்சுன்னா 100 சேர்மன். நீங்க நினைக்கிறீங்க அந்த டைம்ல சேர்மன் இன்கம் 22,000 வெள்ளியா? நோ, குறைஞ்சபட்சம் 50,000 வெள்ளி. ஏன்னா ப்ராஃபிட் ஷேரிங் இருக்குல்ல. சோ அப்ப அந்த ப்ராஃபிட் ஷேரிங்ல பாத்தீங்கன்னாக்கா there are potential of monthly minimum of 50,000 ringgit as a chairman will be your passive income. இதுதான் இதோட பிரச்சனை. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா then you will never give up, you will never slow down, you will go all out until you achieve the target. Alright? Now சரி, அது வந்து பெரிய கனவு, பெரிய லட்சியம் உள்ளவங்களுக்கு. சில பேர் வந்து நான் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, சார் நான் 20,000 வெள்ளிலாம் நான் ஆசைப்படல, ஆனா கொடுத்தா எடுத்துக்குவாங்க. ஆனா அவங்க மைண்ட் பாருங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல வந்து 10 வருஷம் 20 வருஷம் 25 30 வருஷம் வேலை செஞ்சிருப்பாங்க. மேக்சிமம் ஒரு 4,000 5,000 வெள்ளி தான் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு 20,000 வெள்ளி சொல்லும் போது மாதம் வரும்போது அவங்க மைண்ட் எடுத்துக்க முடியாதனால கஷ்டப்படுறாங்க. பட் அதை நீங்க சுலபம் அப்படின்னு நினைச்சே அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு சேயிங் இருக்கு, டு மேக் யுவர் ஃபர்ஸ்ட் மில்லியன் இஸ் டிஃபிகல்ட், பட் டு மேக் யுவர் செகண்ட் மில்லியன் இஸ் மச் மோர் ஈஸி. ஸோ அதே மாதிரி டு மேக் யுவர் ஃபர்ஸ்ட் 20,000 ரிங்கிட் கஷ்டம் தான். ஆனா அதே 2வது 3வது 4வது மாசம் ரொம்ப சுலபமாயிரும். பட் அதையும் தாண்டி சில பேர் வந்து அந்த அளவுக்கு யோசிக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்க ஒரு குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார் ஆனா கூட this will be a potential income when the company வந்து 30 மில்லியன் சேல்ஸ் செஞ்சிச்சுனாக்க 1% செய்யும் போது இன்னொரு 3 வருஷத்துல அந்த டைம்ல நீங்க ஒரு குவாலிஃபை இன்னைக்குள்ளவங்க நீங்க சேர்மன் ஆகாம குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட இதுதான் உங்களோட பொட்டன்ஷியல் வருமானம். இதை தான் நான் உங்களை பார்த்து சொல்றேன். அதாவது எப்படி இந்த பேசிவ் இன்கம் வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த குவாலிஃபை சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கண்ட்ரி டர்ன் ஓவர்ல இருந்து 4 விழுக்காடு ஆஃப் த பிவி, தென் டோட்டல் கண்ட்ரி பிவி
30 மில்லியன்னா ஏறக்குறைய ஒரு 15 12 13 மில்லியன் பிவி. பட் நான் ரவுண்ட் ஃபிகரா வச்சுக்க ஃபார் ஈஸி கல்குலேஷன். ஓகேங்களா? அப்ப டோட்டல் கண்ட்ரி பிவி 10 மில்லியன் பிவி வருதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ அபவுட் 25 மில்லியன் இங்கே சேல்ஸ், 23-24 மில்லியன் ringgit sales. So அப்ப 4 விழுக்காடு of 10 million is 400,000 ringgit. 400,000 ringgitல earning based on the number of qualified. அந்த மாசம் கம்பெனில 100 qualified superstar இருந்தா அதுல நீங்க ஒரு ஆளு. அப்ப டிவைட் பை 100 பேர், each of you get 4,000 ringgit. இப்ப நீங்க வந்து இன்னிலேருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க, மொத்தமா நீங்க செய்றீங்க. நீங்க மேபி அந்த வட்டாரத்துக்குள்ளேயே நீங்க வந்து கிளைண்ட் பேஸ் உருவாக்குறீங்க, ப்ரிஃபர் கஸ்டமர் உருவாக்குறீங்க. மாசம் மாதம் நீங்க கம்ஃபர்டபுளா உங்க டீம், ஸ்மால் டீமை வச்சுக்கிட்டு நீங்க 5,000 பிவி மட்டும் தான் நீங்க வந்து குவாலிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எவ்ரி மந்த் யூ கம்ஃபர்டபிளி டூ 5,000 பிவி, யூ ஃபீல் தட் குட் இனஃப். அப்படி நீங்க செஞ்சா கூட இன்றைக்கு உங்களோட சிட்டி வந்து 400 வெள்ளி 500 வெள்ளி தான் கிடைக்கும். ஆனா கம்பெனி டர்ன் ஓவர் 10 மில்லியன் வரும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 4000 வெள்ளி இருக்கு. அதே 1000 பேர் 400 பேர் குவாலிஃபை பண்ணாலும் குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் 4 லட்சம் வெள்ளி டிவைட் பை 400, உங்களுக்கு மாதம் 1000 வெள்ளி பேசிவ் இன்கம் இருக்கு. சோ இதுதான் பொட்டன்ஷியல். அப்ப யோர் பாத் டு பேசிவ் இன்கம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரா 5,000 பிவி எவ்ரி மந்த் நீங்க பொதுவா நீங்க செஞ்சு அக்யூமுலேட் பண்ணாலும் இப்ப 11,000 இங்க சேல். ஓகே, யூ ஷேர் த நேஷனல் டர்ன் ஓவர் போனஸ், என்ஜாய் கன்சிஸ்டன்ட் மந்த்லி பேசிவ் இன்கம். சோ அப்ப இப்ப உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணது 2 விஷயம் ஷேர் பண்ணேன். பெரிய ட்ரீம், பெரிய லட்சியம், பெரிய கனவு இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஒர்க் டுவர்ட் யோர் சேர்மன் டு earn 50,000-60,000 ringgit a month. But if you don't have a big dream, big goal, you're comfortable with 4,000 ringgit, then maintain your qualified superstar every month. ஏன்னா இது வந்து highly consumable product. Okay, பாபி எப்பவுமே சொல்லுவாரு, right? If the product is highly in demand, that is business. If the product is just you can do a business as a hobby if you like the product. But if the product is highly in demand, that is business. அப்ப இன்னைக்கு ஐஎம்சி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட் இஸ் ஹைலி இன் டிமாண்ட் அண்ட் வி காட் நோ காம்படிட்டர். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க ஒரு குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் மாதம் உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம் 1 to 4,000 ringgit இருக்கு. ஸோ இதை நீங்க பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா then you know why we are leaders. நம்மலாம் வந்து இவ்வளவு சீரியஸா இவ்வளவு ஆக்டிவா நம்ம நேஷன் வைட் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. சரிங்களா? alright. சோ இதெல்லாம் ஏன் நடக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாக்கா, பிகாஸ் why 22 ஆகஸ்ட் லாஸ்ட் இயர் நீங்க இந்தியா மலேசியா சைன் MOU on Ayurveda and other traditional system medicine. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம கிட்ட காம்படிட்டரே கிடையாது. we are the one only Ayurveda company in MLM with a very reasonable price, okay, very achievable marketing plan. அப்ப இன்னொரு 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு லோக்கல் யூனிவர்சிட்டில இருந்து படிச்சுட்டு வெளியாகி ஆயுர்வேதா பத்தி பேச போறாங்க, ட்ரெடிஷனல் சிஸ்டம் மெடிசனை பத்தி, ஆல்டர்னேட் மெடிசனை பத்தி பேச போறாங்க. அவங்களுக்குலாம் நீங்க தான் இந்த வாய்ப்பு கொடுக்க போறீங்க. அந்த டைம்ல இவங்கெல்லாம் கோயிங் டு பி இன் யோர் நெட்வொர்க். ஓகே, இதுதான் இதோட பொட்டன்ஷியல், ஐஎம்சியோட பொட்டன்ஷியல். இது ஏன் நான் 1% 30 மில்லியன் மினிமம் சொல்லியிருக்கேன். that can even go for 2% or 3% of the market capture பண்ணனா just imagine. இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண அத்தனைமே மினிமம் ஒரு கல்குலேஷன்ல தான் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. ரைட்? நவ் நம்மளோட மை ட்ரீம் பீஸோட விஜன் ஆஃப் மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா 2.0 பார்த்தீங்கன்னா டு கிரியேட் 100 millionaires by 2030. இதுதான் நம்மளோட ட்ரீம். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் த இன்கம். ஏன்னா இன்கம் நம்மளுக்கு தெரியும் பெருசு. ஏன்னா இப்போ டாக்டர் ஏகே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 11 வருஷமா எம்எல்ஏ ஐஎம்சியில் இருக்காங்க. இன்னைக்கு 5 லட்சம் வழி சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்ம இங்க கண்டிப்பா இருப்போம். பட் த மணி இஸ் தேர். நம்ம செய்யக்கூடிய வேலையை இதை செஞ்சுக்கிட்டே இருந்தா காசு வர வேண்டியது வரும். பட் வி ஆர் நாட் ஃபோக்கஸ் இன் டு மணி. நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா ஒரு லெகசியை உருவாக்கணும் இன்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். த டீம் மை ட்ரீம் பிசினஸ் 100 கோடீஸ்வரன் உருவாக்கணும் அப்படின்னு. ஸோ யார் அந்த 100 பேரு? அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த மை ட்ரீம் பீஸ் டீம் வந்து அது வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பாதையில நீங்க வரும்போது நீங்க கேன் பி ஒன் ஆஃப் தேம். ரைட்? ஸோ அது நீங்க தான் முடிவு பண்ணும். ரைட்? ஓகேங்களா? ரைட். நவ் ஸோ கடைசியா ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எப்போதும் என்னோட ட்ரைனிங்ல ஷேர் பண்ணுவேன். அதாவது அக்கார்டிங் டு த யூனிவர்சல் லா, பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து 5 விழுக்காடு உலகம் பாப்புலேஷன், த வேர்ல்ட் பாப்புலேஷன் பிகம் ட்ரூலி ரீச் அண்ட் ஃபேமஸ். 5 விழுக்காடு மக்கள் மட்டும்தான்
கோடீஸ்வரனா லட்சாதிபதி கோடீஸ்வரனா ஃபேமஸ் ஆக முடியும். The rest 95 விழுக்காடு பாத்தீங்கன்னா end up serving them directly or indirectly. இது எப்படின்னாக்கா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்னைக்கு எல்லா பைலட்டும் கோடீஸ்வரன் ஆயிட்டா அப்படின்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகி நீங்க ஃபிளை பண்ணா உங்களை யாரு பைலட் பண்றது? அதே மாதிரி இன்னைக்கு எல்லா கிராப் டிரைவரும் கோடீஸ்வரன் ஆயிட்டா யாரு கிராப் போட்டுறது? எல்லா போஸ்ட்மேனும் கோடீஸ்வரன் ஆயிட்டா யாரு? எல்லா இன்ஜினியரும் கோடீஸ்வரன் ஆயிட்டா எப்படி நம்மளுக்கு சர்வீஸ் பண்றது? சோ அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா அந்த 5 விழுக்காடு மட்டும்தான் கேன் பிகம் ட்ரூலி ரிச் அண்ட் ஃபேமஸ். நான் 95 விழுக்காடு end up saving them directly or indirectly. So அப்ப நீங்க முடிவு பண்ணோம் you want to go into the 5% of the population, but of course it's not easy. அதுக்கு நிறைய தன்னம்பிக்கை, நிறைய செல்ஃப் அவேர்னஸ், கான்ஃபிடென்ட், நிறைய விஷயம், மைண்ட் செட் எல்லாத்தையும் பத்தி பேசுறோம். ஓகே, சோ அப்ப நீங்க வந்து if you want to rise and be part of the 5 விழுக்காடு நீங்க வரணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we must think, act and work like the 5% of the population. இந்த 5 விழுக்காடு மக்கள் அவர் எப்படி வேலை செய்யறாரு? நீங்க போயிட்டு இலோன் மஸ்கோட பேக்ரவுண்ட் எடுத்து படிச்சு பாருங்க, இல்ல வீடியோ பாருங்க. ஜெப் பெசோஸ் இருக்காரு, வாரன் பஃபட், அவங்களோட வே ஆஃப் ஒர்க் டுவர்ட் அவங்க கோடீஸ்வரன் ஆகும்போது என்ன செஞ்சாங்க, அதை நம்ம செஞ்சாலே இந்த ஐஎம்சில you can be the 5% in the population. Okay, that means shifting our mindset, taking bold step and doing what most people are not willing to do. Right? Change your mindset, change your life. The journey to the top begin in the mind. So first, இன்னைக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சேட்டா இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது வந்து லைக் என்ன சொல்லுவோம்னாக்கா அந்த அந்த கொக்கோ கோலா மாதிரி கொஞ்ச நேரம் தான் அந்த ஹைப் அந்த இது இருக்கும், அப்புறம் மறந்துறாங்க. பிகாஸ் why they can't see the end result. எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஓகே, லைக் மன பொம்பிக்கி அப்படி மாதிரி எங்க போறாங்கன்னு தெரியாம இருக்கிற வச்சுதான் when they see some challenges, obstacle, they give up. But the company already proven 18 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. சத்யன் பத்யா, மிஸ்டர் அசோக் பத்யா, சத்யன் பத்யா, they already show us the path. So நம்ம அந்த டிட்டர்மினேஷனை நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சோம் அப்படின்னா definitely you can be the 5% of the world population. இதுல நீங்க உட்காரலாம் வந்து, சரிங்களா? ரைட் ரைட். ஸோ பிஃபோர் முடிக்கிற மணிக்கு வர 20ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. வர 20ஆம் தேதி சண்டே காலையில 11 லேருந்து 12 மணி வரைக்கும் ஐஎம்சி ஆஃபீஸ்ல வந்து மிஸ்திலா இருக்காங்க, நெட்ரோபதி அண்ட் ஆயுர்வேதிக் பிராக்டிஷனர், மெடிக்கல் டாக்டர், ஆல்டர்னேட் மெடிசன் அண்ட் நெட்ரோபதி அண்ட் யோகா தெரப்பி. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். The first 20 attendees will receive a 10-minute free consultation with Miss Tila. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கும் 20ஆம் தேதி. ஸோ முடிஞ்சா கேள்ல உள்ளவங்க மிக்யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா. ஏன்னா நான் அவங்களை இன்னும் நேரம் பார்க்கல, கேள்விப்பட்டேன் அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு நாடி இதெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. யாருச்சும் ரெய்லி ஹெல்த் கன்சர்ன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் என்ன ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போங்க. ஸோ டெஃபினெட்லி ஷி வில் ஹெல்ப் யூ சப்போர்ட், சரிங்களா? ரைட். ஸோ ஜாயின் நவ், பிகின் யுவர் சக்ஸஸ் ஜெர்னி வித் ஐஎம்சி. இதுதான் நம்மளோட டீம் மை ட்ரீம் பீஸ் கம்பைன் எக்ஸ்பீரியன்ஸ் 70 வருஷம். ஸோ வி ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். இந்த வகையில் வந்து லைக் டு தேங்க் மிஸ்டர் பூவன், மிஸ்டர் பாபி, இனிசேகர், ரைட்? ஸோ ஜேபியில் மிஸ்டர் செல்வம், அப்புறம் சாந்தி, மிஸ்டர் நாதன், மிஸ்டர் ஜீவா, அப்புறம் எங்கிட்ட மிஸ் செலின். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ வி ஒர்க் as a team. So currently we are doing a very good job and definitely we going to achieve our goal. ஓகேங்களா? ரைட். ஸோ சொல்லிட்டு இதோட என்னோட ஒரே முடிச்சுக்கிறேன். ஸோ யாருக்கும் எதுவும் கேள்வி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். தேங்க்யூ.